திமுகவுக்கு நீ போறன்னு சொன்னா உன்னை விட கைக்கூலிகள் எங்க இல்லை, உன்னை விட மிக மோசமான மனிதர்கள் இந்த உலகத்தில் உண்டா? பிராமண சமூகத்தின் கரும்புள்ளி கருங்காலி எஸ்.வி. சேகர் 3 மாசத்துக்கு முன்னாடி 2 பிராமணனுடைய பூணூல் அறுக்கப்பட்டப்ப எங்க பேருந்தான் இவன்? எங்க சார் பேருந்தான் இவன்? சரக்கே பேருந்தானா? கேள்வி கேட்டானா? இந்த திருப்பதியில் போய் இப்போ 4 மனுஷன் இருப்பானுங்க, இங்க 6 மணி நேரம் நிக்க முடியாதுன்னு கேட்டானா ஒருத்தன். பொங்குனியா நீ பக்திமான் தானே, நீ ஹிந்துத்துவாதின்னு சொல்லிக்கிறீல, நீ பிராமண சமூகத்தை சார்ந்தவன் சொல்லிக்கிறீல, பூணூல் போட்டிருக்கில்ல, ஓ பூணூலை கையில பிடிச்சிட்டு சொல்லியா திமுக ஹிந்துக்களுக்கு ஆதரவான கட்சியா எதிரான கட்சியா உன் பூணூல் மேல சத்தியம் பண்ணியா எஸ்.வி. சேகர்? புறம்போக்கு பயசார் அவன். அவனால 5 பிராமணர்கள்ட்ட ஓட்டு வாங்கி தர முடியுமா? அவன் பொண்டாட்டி அவனுக்கு ஓட்டு போடாது. அதான் உண்மை நிலைமை. நீ மானம் கட்ட பைய, வெக்கம் கட்ட பைய, ரோசம் கட்ட பைய எஸ்.வி. சேகர். அவனெல்லாம் ஒரு பொருட்டா நினைச்சாலே தப்பது, பாவம். அவனை பற்றிலாம் பேசக்கூடாது. திருட்டு பையன், அயோக்கிய பையன். இப்போ பிறந்த சமுதாயத்துக்கும் நேர்மையா இல்லை, பிறந்த மத சித்தாந்தத்துக்கும் நேர்மையா இல்லை, போன கட்சிகளுக்கும் அவன் நேர்மையா இல்லை, எங்கேயும் நேர்மையா இல்லை. இதை விடுங்க, தான் கூட நடிக்கிற நாடக நடிகர்கள் இருக்காங்க, அவங்களுக்கே ஒழுங்கா சம்பளம் தர மாட்டான் அந்த திருட்டு பையன். இவெல்லாம் மனுஷன், இவனுக்கெல்லாம் ஒரு அரசியல் பார்வை, இவனுக்கெல்லாம் ஒரு அரசியல் கட்சி, அவனை பற்றிலாம் நம்ம விவாதிச்சுட்டு இருக்க பாருங்க. இதுதான் காலக்கொடுமை.